شما إسرائيل أدوناي إلهينا أدوناي حاد أدوناي கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த பிறப்பினுடைய நினைவு கூறுதலை நாம் அதை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அதில் மறைந்திருக்கிற சத்தியங்களை நாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக அதை நம்ம தியானித்து கடந்து போகும்படியாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தையும், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், இந்த 2 வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிப்போமாக. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நக்குவாய் என்றார். குதிங்காலை நசுக்குவாய் என்று நம்ம படிக்கிறோம். அப்போ இங்கே நம்ம வாசிக்கும் போது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அதாவது அவளுடைய வித்தாக, ஸ்திரீயின் வித்தாக பிறக்கிறவர், ஸ்திரீயின் வித்தாக இருப்பவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. இப்போ படிங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும்போது, மைக்கில் வாசிங்க இந்த வசனத்தை. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். கலாத்தியர் 4:5 வாசிங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும். இப்ப அந்த ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீனிடத்தில் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு அந்த ஸ்திரீயினுடைய வித்து அப்படின்னு சொல்லி இருக்குதே. அந்த ஸ்திரீயினுடைய வித்து யாரு அப்படிங்கிறதுடைய விளக்கம் இங்க இருக்கு. கலாத்தியர் 4:5 திரும்ப வாசிங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தம்முடைய குமாரனை, அதாவது இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார் என்று இங்க படிக்கிறோம். அப்ப இருந்து நமக்கு புரிகிறது, அந்த தலையை நசுக்கக்கூடிய ஸ்திரீயினுடைய வித்து வேறு யாரும் அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்திரீயின் வித்து யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த ஸ்திரீயின் வித்து. வேதாகமத்தினுடைய கணக்குப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது கூடார பண்டிகையின் நாள்ல. கூடார பண்டிகை இஸ்ரேலில் எப்போ கொண்டாடப்படுகிறதோ அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு. அப்ப இந்த நாளுக்கு என்ன அப்படின்னா, வேதாகமத்தில் ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கின்படி இந்த டிசம்பர் 25வது தேதி என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு ஸ்திரீயினுடைய வித்தாக மரியாளுடைய கருவுக்குள்ளாக வந்து விழுந்ததான, ஸ்திரீயின் வித்தாக மரியாளுடைய அந்த கருவுக்குள்ளாக வந்த அந்த நாள் டிசம்பர் 25. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம இதிலிருந்து சில சத்தியங்களை நம்ம படிக்க போறோம். நம்ம தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னன்னா, ஸ்திரீயின் வித்துக்குள் மறைந்திருக்கும் சிறந்த முத்துக்கள்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசுதான் ஸ்திரீயின் வித்து. அவர்தான் ஸ்திரீயின் வித்தாக மரியாளுக்குள், கன்னிகையா இருந்த மரியாளுக்குள் விழுந்து 10 மாதங்கள் அப்படியே அந்த கருவுக்குள்ள இருந்து வளர்ந்து குழந்தையாக பிறந்தார். அவர்தான் ஏறக்குறைய 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அவரிடத்தில் வந்த யாவருக்கும் அவர் நன்மைகளை செய்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். இந்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துதான் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் திரும்ப வரப்போகிறார். அப்போ இந்த ஸ்திரீயின் வித்தாக பரலோகத்தில் பரம சிங்காசனத்தில் தேவனுக்கு சமமாய் இருந்தவர், அந்த பரம சிங்காசனத்தில் அங்கிருந்தவர் தன்னை அடக்கி ஸ்திரீயின் வித்தாக மரியாளுடைய கருவுக்குள்ள வந்தாரே. அந்த ஸ்திரீயின் வித்தாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் சில முத்துக்கள் மறைந்திருக்கிறது. அந்த முத்துக்களை நம்ம கவனிக்க போறோம். சில முத்துக்கள் உள்ள இருக்கு. அந்த முத்துக்கள் என்று சொல்லுவது என்னன்னா, அந்த ஸ்திரீயின் வித்தாக அவர் வெளிப்பட்டாரே, அதற்குள் மறைந்திருக்கிற, அவருக்குள் அடங்கி இருக்கிற சில குணங்கள், சில சுபாவங்கள் தான் அந்த சிறந்த முத்துக்கள். இதெல்லாம் நமக்குள்ளேயும் வரணும். ஏன்னா நாமும் கூட அந்த அழிவில்லாத வித்தினால் தான் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 22, 23 அந்த வசனங்களை படிக்கும்போது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். தொடர்ந்து வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நம்மலாம் அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாத வித்தினாலே நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வித்து என்ன? தொடர்ந்து வாசிங்க. புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அப்ப அந்த வித்து என்பது என்ன? கர்த்தருடைய வசனம், வார்த்தை. அப்ப நம்ம ஆண்டவர் இயேசு யாரு? வார்த்தை. யோவான் 1:1 என்ன படிக்கிறோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் என்ன ஆச்சு? அந்த யோவான் 1:14 அந்த வார்த்தை தான் என்ன ஆனது? மாம்சமானது. அப்போ இந்த வித்தாக மரியாளுடைய அந்த கருவுக்குள்ளே வந்தாரே, அவருக்குள் ஒரு 5 விதமான முத்துக்கள், நமக்கு அவசியமான, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, நாம் பரலோகம் போவதற்கு நமக்குள் காணப்பட வேண்டிய 5 விதமான முத்துக்கள் மறைந்திருக்கு. 5 விதமான முத்துக்கள். இந்த 5 விதமான முத்துக்கள் தான் அந்த தெய்வீக குணங்கள், தன்மைகள். அவைகளெல்லாம் நமக்குள்ள வரணும், நமக்குள்ள வரணும். சரி, முதல் முத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ பெரிய கடவுள் ஒரு சின்ன வித்தாக, ஸ்திரீயின் வித்தாக மரியாளுடைய அந்த கருவுக்குள் வந்தாரே, அது எதை அடையாளப்படுத்துகிறதுனா, முதல் முத்து அவருக்குள் காணப்பட்ட மனத்தாழ்மை. ஃபர்ஸ்ட் முத்து, அந்த ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிற முதல் முத்து என்னன்னா, தாழ்மை. உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நம்ம படிக்க வேண்டிய மிகப்பெரிய படிப்பினை, கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்திருப்பாரானால், நாமும் அழிவில்லாத வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருப்போமானால், நமக்குள்ளேயும் இந்த ஒரு முத்து வெளிப்படணும். அது என்ன? தாழ்மை. வாசிங்க, பிலிப்பியர்
2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலிருந்து படிக்கும்போது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தாராம்? தாழ்த்தினாராம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் அந்த கருவில ஒரு சின்ன வித்தாக வந்து விழுந்ததிலிருந்து மரண பரியந்தம் அவர் பிறந்து அப்புறம் வாழ்ந்து அவர் மரித்தார் பாருங்க, அது வரைக்கும் அவருக்குள்ள வெளிப்பட்ட ஸ்பாவம் தாழ்மை. சோ தாழ்மை நமக்கு ரொம்ப முக்கியம். இயேசுவின் பிறப்பை நினைவு கூறுகிற உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் முதலாவது இருக்க வேண்டியது என்னன்னா தாழ்மை. தாழ்மை அப்படின்னா உடனே நான் கழுத, நான் பூச்சி, நான் புழு, நான் சாம்பல் இப்படியெல்லாம் சொல்றது இல்லை. தாழ்மை அதெல்லாம் மாய்மாலமான தாழ்மை. இப்படிலாம் சொல்லிக்கிட்டு நான் பூச்சி, ஆண்டவரே நான் ஒரு புழு, அதெல்லாம் தாழ்மை இல்லை. உண்மையான தாழ்மை என்னன்னா, யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதாங்க உண்மையான தாழ்மை. இயேசுவை அல்லாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் உணர்வோமானால் அதுதான் உண்மையான தாழ்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த தாழ்மை நமக்கு இருக்கணும். என் ஆண்டவர் இயேசுவை அல்லாமல், என் ஆண்டவர் யெஷுவாவை அல்லாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் உணர்வோமானால் அதுக்கு பேர் தான் உண்மையான தாழ்மை. இது தாழ்மையினுடைய ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு பக்கம் என்ன? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனத்தை படித்தால், வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். தாழ்மைங்கிறது என்னன்னா, நம்மளை விட மற்றவங்களை எப்படி எண்ணணும்? மேன்மையாக எண்ண வேண்டும். மற்றவங்களை யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது, யாரையும் அற்பமா பார்க்க கூடாது. நம்மை விட மற்றவர்களை மேன்மையாக எண்ணுவதற்கு பேர் தான் தாழ்மை. ஆண்டவராகிய இயேசு ஸ்திரீயின் வித்தாக, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவராக அவர் வெளிப்பட்டாரே. அந்த வித்துக்குள் மறைந்திருக்கிற முதல் முத்து என்ன? எல்லாரும் சொல்லுங்க. முதல் முத்துக்கு பேர் என்ன? தாழ்மை. இந்த தாழ்மை நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இயேசு அவரே சொல்றாரு, என்கிட்ட நீங்க கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்வாவம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை படிக்கும்போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகவேதான் அவருடைய பிறப்பை நினைவு கூறும் போது நம்ம என்ன சொல்லி பாடுகிறோம்? என்ன சொல்லி பாடுகிறோம்? மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், தியாகியாய் வளர்ந்தார். எல்லாம் உணர்ந்து பாடுவோம். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார், மாதேவ தேவனே, மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார், மாதேவ தேவனே, மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாஜோகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாதியாகியாய் வளர்ந்தார்.
புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அப்ப இந்த ஸ்திரீயின் வித்துக்குள் மறைந்திருக்கிற முதல் முத்து நம்ம வாழ்க்கையிலையும் வரணும். மனத்தாழ்மை. இந்த தாழ்மை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்துடும்? உயர்வு வந்துடும். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனமா இருக்கும் நினைக்கிறேன். அங்க படிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமா, நம்மளை உயர்த்த வேண்டாம், யாரும் நம்மளை உயர்த்த வேண்டாம், அவர் உங்களை உயர்த்துவார். நீங்க தாழ்மையா இருங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். உயர்வுகள் எல்லாம் உயரத்திலிருந்து வர வேண்டும் என்று ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார். அதனால கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது அவர் நம்மை உயர்த்துவார். சரி, இது முதல்ல. ரெண்டாவது முத்து என்ன அப்படின்னா, அவர் கருவிலே வித்தாக, இந்த மாதிரி ஒரு நாளில் ஸ்திரீயின் வித்தாக அவர் வந்து விழுந்த அந்த நேரத்தில் வெளிப்பட்ட ரெண்டாவது முக்கியமான ஒரு சுபாவம், ரெண்டாவது முத்து என்ன அப்படின்னா, வாசிங்க லூக்கா 1ஆம் அதிகாரம். தேவதூதன் வந்து மரியாள் இடத்துல பேசுகிறார். அப்படி பேசும்போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை படிக்கும் போது அங்க சொல்றாரு, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அங்க என்ன போட்டிருக்கு? உன்னிடத்தில் பிறக்கும் எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. ரெண்டாவது முத்துக்கு பேர் என்னன்னா தூய்மை. முதலாவது தாழ்மை. அந்த வித்துக்குள் மறைந்திருக்கிற முதல் முத்து, முதல் தெய்வீக தன்மை, முதல் தெய்வீக சுபாவம், குணம், தாழ்மை. ரெண்டாவது முத்து என்னன்னா தூய்மை, பரிசுத்தம். நம்முடைய ஆண்டவர் இயேசு ஸ்திரீயின் வித்தாக அவர் வெளிப்பட்டதுல நம்ம படித்துக் கொள்ளுகிற சுபாவம் என்ன அப்படின்னா தூய்மை, பரிசுத்தம். ஆகவேதான் அவர் மாம்சத்தின்படியோ புருஷ சித்தத்தின்படியோ அல்ல, அவர் ஸ்திரீயின் வித்தாக பிறந்தார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவருக்குள் எப்படி இந்த பரிசுத்தம் வெளிப்படுகிறதோ, அவர் பிறந்ததிலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய வாலிப நாட்களில் ஊழியங்களை செய்யும்போது அந்த 30வது வயதிலிருந்து 33 வயது வரைக்கும் இப்படி எல்லா நேரங்களிலும் அவர் பரிசுத்தத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த பரிசுத்தம், தூய்மை நமக்குள்ள இருக்கணும். ரொம்ப முக்கியம். பரிசுத்தம், ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம். நம்ம அடிக்கடி நம்ம தியானிக்கிறோம், இயேசு தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலும் அவருடைய விலையேறப்பெற்ற வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தில் பூரணமடைந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் என்ன செய்யணும்? நீதி செய்யட்டும். கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். தூய்மை ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவினுடைய பிறப்பை, ஆண்டவர் யெஷுவா ஹமஷியாஹ் அவருடைய பிறப்பை நினைவு கூறுகிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தையிலே, பேச்சில, செயல்ல, ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தத்தினுடைய நிலை என்ன? இன்னும் நம்ம பரிசுத்தமாகணும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கும்போது, அதுக்கு முன்னாடி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனத்தை வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப அவர் எப்படி தூய்மை உள்ளவராக,
பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல நம்மளும் அந்த பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தூய்மை. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஜீவனுள்ள வித்தாகிய தேவ வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த வித்துக்குள் மறைந்திருக்கிற இந்த முத்து, என்ன முத்து? தூய்மை, பரிசுத்தம் என்கிற முத்து, அதை நம்ம உடையவர்களாக காணப்படணும். இந்த உலகத்தில் தங்கமோ வெள்ளியோ நிறைய பணத்தை வச்சிருக்கிறதுனாலையோ நம்ம பரலோகத்துக்கு போயிட முடியாது. நமக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். தாழ்மை இருந்தா நமக்கு உயர்வு, தூய்மை இருந்தா அவருடைய முகத்தை தரிசிக்கிற பாக்கியத்தை நம்ம பெறுவோம். எபிரேயர் 12:14 நம்ம என்ன படிக்கிறோம்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும். வாசிங்க எபிரேயர் 12:14. எபிரேயர் மைக்கில் வாசிங்க. யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அப்போ சமாதானமும் பரிசுத்தமும் இல்லாம ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. யாவரோடு சமாதானமாய் இருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாதுன்னு நம்ம படிக்கிறோம். அதனால தூய்மை ரொம்ப முக்கியம். மூன்றாவது நம்முடைய ஆண்டவருக்குள் இந்த வித்து, ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்குள் மறைந்திருக்கிற மூன்றாவது முக்கியமான ஒரு ஸ்பாவை என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 49:10 படிக்கும்போது, ஆதியாகமம் 49:10 நம்ம படிக்கும்போது, கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. அப்போ இங்க பாருங்க, அவர் வரும்போதே அவருக்கு பேர் என்னன்னா சமாதான கர்த்தர். இந்த சமாதானம் என்பதைத்தான் நாம் என்ன சொல்றோம்னா இனிமை. முதல்ல தாழ்மை, இரண்டாவது தூய்மை, மூணாவது என்னது? இனிமை. என்ன அந்த இனிமை? அவர் யாரு? சமாதான கர்த்தர். சமாதான கர்த்தர். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை படிக்கும்போது அவருடைய பேர், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அவருக்கு பேர் என்ன? சமாதான பிரபு, சமாதானம், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதானம், இனிமை. நமக்கு ஆண்டவர் இனிமையை கொண்டு வருகிறார். அந்த இனிமை தான் என்ன? சமாதானம். அருமையான தேவ ஜனமே, இங்கே வந்திருக்கிற யார் ஆகிலும் சமாதானத்தை இழந்து வாழ்க்கையில துக்கத்தோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? இந்த ஆண்டவர் இயேசு ஸ்திரீயினுடைய வித்தாக வெளிப்பட்டவர் உங்களுக்கு அந்த இனிமையின் அனுபவமாய் இருக்கிற சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் வேற எங்க போனாலும் இது கிடைக்காது. அவர் சமாதானத்தை நமக்கு தருகிறவர். அதான் இனிமை. சமாதானம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையே இனிமை ஆயிரும். இந்த உலகத்தில் பணமோ பொருளோ வேற பெரிய பெரிய கட்டடங்களோ வேற என்ன இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு இனிமை அல்ல. குடிக்கிறது கஞ்சியா இருந்தாலும் சமாதானம் இருக்குன்னா அந்த வாழ்க்கை தான் இனிமையான வாழ்க்கை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சமாதானம். அதனால தாங்க லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அந்த 10ஆம் வசனத்துக்கு அப்புறம் தூதர்கள் பாடும்போது அவங்க பாடுறாங்க, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. எத்தனாம் வசனம்? வசனத்தை சொல்லி படிங்க. 14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும். பூமியில என்னது? சமாதானமும். மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. மனுஷர் மேல் என்ன உண்டாவதாக? பிரியமும் உண்டாவதாக. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்னத்தை கொடுக்கிறாரு? சமாதானம், இனிமை. ஆண்டவராகிய இயேசு நமக்கு அந்த இனிமையை நமக்கு தருகிறார். சமாதானத்தை நமக்கு தருகிறார். இனிமை, இனிமை. ஷலோம் அப்படின்னு அதுக்கு எபிரேயத்தில் சொல்லுவாங்க.
ஷலோம். நம்மெல்லாம் இங்கே வந்து யாரையாவது பார்த்தோன்னா பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷலோம் அண்ட் பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் ஷலோம் அண்ட் பிரைஸ் லார்ட். ஷலோம் சமாதானம் அப்படின்னு சொன்னாலே அதுக்குள்ள செழிப்பு, ஆரோக்கியம், ஆசீர்வாதம் எல்லாமே அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்ப இந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாகத்தான் அவர் ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட்டார். ஸ்திரீயின் வித்து சமாதானத்தை கொடுக்கும்படியாக. அப்போ இந்த சமாதானத்தை பெற்றிருக்கிற நாமும் இந்த பூமியில வாழ்கிற காலமெல்லாம் எப்படி இருக்கணும்? சமாதானம் பண்ணுகிறவர்களாகத்தான் இருக்கணும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அங்க தெளிவாக போட்டிருக்கு. எத்தனாம் வசனம்? 9. மத்தேயு 5:9 போட்டிருக்கு பாருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க யாரு? தேவனுடைய புத்திரர்கள். இதுக்கு ஆப்போசிட்டா சொன்னா, போற இடத்துல நம்மளால சண்டையோ பிரச்சனையோ அப்படி வந்துச்சுன்னா நம்ம யாரு? சண்டை பண்ணுகிறவர்கள் துர்பாக்கியவான்கள். அவங்க யாரு? பிசாசின் சொல்லுங்க புத்திரர் எனப்படுவார்கள். அவ்வளவுதான். சமாதானம் பண்றவங்களா இருப்போமானா நம்ம எங்க போனாலும் நம்மளால அங்க சமாதானம் உண்டாகணும். ஒரு குடும்பத்தில் நம்ம நுழையிறோம், கால் வைக்கிறோம்னா அங்க ஏற்கனவே சண்டை இருக்குது அப்படின்னா நம்ம போய் அங்க சமாதானத்தை உண்டு பண்ணிடணும். இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி இன்னும் சண்டையை உண்டாக்குறவங்களா இருப்போமானால், நம்ம பேச்சுல இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அப்படி செய்வோமானால் நம்ம வந்து தேவபுத்திரர்கள் அல்ல. சிலருக்கு அந்த கிருபை நிறைய இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்தா டக்குன்னு ஒரு சின்ன வேர்டு தான் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது குடும்பத்துக்குள்ள பெரிய கலவரத்தை உண்டாக்கி விட்டுரும். அதெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் கவனமா பேசணும், எண்ணி பேசணும். நம்ம யாராக இருக்க வேண்டும்? சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஏன்? நமக்காய் பிறந்தவர், நமக்காய் கல்வாரி சிலுவை ரத்தத்தை சிந்தினவர் யாரு? அவருக்கு பேரே என்னது? சமாதான கர்த்தர். அப்ப இதான் 3வது முத்து, இனிமை. 4வது ஒரு முத்து இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னா வளமை. என்ன வளமை? லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை படிக்கும் போது, லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9. நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஆக்சுவலா அங்க வந்து கந்தை துணி அல்ல, வெறும் துணி தான். அவர் பஸ்கா என்பதை வந்து அடையாளப்படுத்தும்படியாக, அதாவது அந்த நாட்களில் பெத்லகேம் வந்து பஸ்காவை வளர்ப்பதற்கான இடம். ஸோ பஸ்காவை வளர்ப்பதற்கான அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு பிறக்கிறார். எப்படி ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி பிறந்த உடனே மெய்ப்பர்கள் போய் அதை துணியில் சுற்றி, ஏன்னா ஆடு வந்து அந்த குட்டி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அதை குதிச்சு அதில் எந்த பழுதும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக துணியில் சுற்றி வைப்பாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் துணிகளிலே சுற்றப்பட்டிருக்கிறார். அது என்னன்னா, அவர்தான் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய உண்மையான பஸ்கா என்பதை அடையாளப்படுத்துவதற்கு அந்த துணியில் அவரை சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. இங்கே நம்ம படிக்கிறோம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. இந்த மிகுந்த சந்தோஷம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வளமை. ஆண்டவராகிய இயேசு பிறந்ததுனால என்னங்க வந்துச்சு? வளமை வந்தது. என்ன வளமை? மிகுந்த சந்தோஷம். வறண்ட நிலம் போல இருந்த வாழ்க்கையில இப்ப வளமை வந்து விட்டது. நம்மெல்லாம் செழிப்பா இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார்.
எல்லா விதமான நன்மைகளும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தின்னு படிக்கிறோம். அந்த மிகுந்த சந்தோஷத்துக்குள்ள எல்லா விதமான நன்மைகளும், வளமை, நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் அதற்குள்ள மறைஞ்சிருக்கு. அவர் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குனார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் எங்க போனாலும் அங்க சந்தோஷம்தான். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அந்த நன்மைதான் வளமை. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அருமையானவர்களே, துர்ச்செய்தியே கேட்கக்கூடிய உலகத்தில் நம்ம இருக்கிறோம். நீங்க டிவி ஆன் பண்ணீங்கன்னா நியூஸ் எல்லாமே, நமக்கு வர்ற நியூஸ் எல்லாம் என்னது? துர்ச்செய்தி தான். இந்த துர்ச்செய்தியே கேட்கிற இந்த உலகத்தில் நமக்கு நற்செய்தியை உண்டாக்குகிற, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி எங்க இருக்குன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் மட்டும்தான் இருக்கு. அப்ப சந்தோஷம். அதனால தான் பிலிப்பியர் 4:4 நமக்கு தெரியும், திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கன்னு மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷம். நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துகிறவங்களா இருக்கணும். நம்ம மூலமா மற்றவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகணும். யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில், இவனுடைய பிறப்பின் நிமித்தமாக அநேகர் சந்தோஷப்படுவார்கள். யோவான் அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் தூதன் வந்து சகரியாவிடத்தில் சொல்லும்போது சொல்லுவார், இவனுடைய பிறப்பினால, இவனுடைய பிறப்பின் நிமித்தமாக அநேகர் சந்தோஷம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை, அதாவது சகரியா கிட்ட கேப்ரியல் தூதன் பேசுவார். அந்த ஆரம்ப வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து உன்னுடைய மனைவி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் அப்படின்னா சொல்லும்போது, இவனுடைய பிறப்பினால் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். எத்தனை வசனம்? 14 வாசிங்க. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஆமென். யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லியிருக்கு, அவனுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. நம்ம பிறந்தது நிமித்தமாக நம்மளை ஆண்டவர் மறுபடி பிறக்க வைத்தாரே, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வைத்தாரே, இந்த தேவனுடைய வார்த்தையினால பிறக்க வைத்தாரே. நமக்கு எப்படி ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறாரோ அதே மாதிரி நம் நிமித்தமாக அநேகர் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அப்படி சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இதுதான் வளமை. கடைசியாக 5வது, இந்த வித்துக்குள், ஸ்திரீயின் வித்துக்குள் மறைந்திருக்கிற 5வது முத்து என்னன்னா மேன்மை. ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன அது? ஆதியாகமம் 3:15 நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அங்க படிக்கிறோம், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவார். எபிரேயத்தில் வாசிக்கிற அவர் உன் தலை நசுக்குவார் அங்கிருந்து, ஹூ யெஷுஃபேகா ரோஷ் வே அட்டா டெஷுஃபேனா ஆகேவ் அப்படின்னு எபிரேயத்தில் இந்த வசனம் வருது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவார். இங்க இந்த ஸ்திரீயினுடைய வித்து என்ன செய்கிறது? அவர் என்ன செய்கிறார்னா, பிசாசினுடைய தலையை நசுக்குகிறார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, பிசாசினுடைய கிரியைகளை அகற்றுகிறார், அழிக்கிறார். இன்னும் கொஞ்சம் ஆழமா சொன்னா, அவனை ஜெயிக்கிறவராக. அவர் ஜெயித்தது மட்டுமல்ல, நமக்கு அந்த ஜெயத்தை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். இதுதான் இந்த மேன்மை.
இந்த ஸ்ரீயின் வித்து அவர் ஜெயங்கொண்டவர், நம்மையும் ஜெயங்கொண்டவர்களாக ஜெயிக்கிறவர்களாக மாற்றுகிறார். இதுதான் அந்த மேன்மை. அப்போ ஸ்ரீயின் வித்துக்குள் மறைந்திருக்கிற ஐந்தாவது முத்து என்ன? மேன்மை. என்ன அந்த மேன்மை? வெற்றி வாழ்க்கை, ஜெயம் கொண்ட வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை. சாத்தானை அவர் வெற்றி பெற்றார், நம்மையும் நமக்கும் அதே வெற்றியை கொடுக்கிறாரு. வாசிங்க யோவான் 16 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றார். எத்தனை வசனம்? யோவான் 16 இருக்கா, 15 இருக்கா பாருங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. எத்தனை வசனம்? 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தேன்னா உலகத்தை மட்டும் இல்ல, உலகத்தின் அதிபதியாக இருக்கிற சாத்தானை நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த ஜெயம் தான் நமக்கு கிடைக்கிற மேன்மை. இது ஸ்திரீயின் வித்தாக பிறந்த உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நமக்கு கிடைக்கிற வெற்றி அதுதான், ஜெயம் அதுதான். 1 யோவான் 3:8 படிக்கும்போது 1 யோவான் 3:8 வாசிங்க. 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு. பாருங்க, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழித்தார். கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தபடியினால அவனுடைய எல்லா கிரியைகளையும் அவர் ஜெயித்தார். அவர் ஜெயித்தவர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை படித்து நம்ம முடிக்கலாம். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இல்ல, அதுக்கு முன்னாடி நான் ஜெயங்கொண்டு. எத்தனை வசனம்? 21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஜெயங்கொள்ளுகிறவங்க தான் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார முடியும். நல்லா கவனிங்க, இந்த குதிங்காலை அவன் நசுக்குவான்னு போட்டிருக்குல்ல, இந்த குதிங்கால் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. அது வந்து நமக்கு எபிரேயத்தில் போனால் தான் நமக்கு அது தெரியும். இந்த குதிங்கால் என்பதற்கு, இதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், குதிங்கால் என்பதற்கு ஆக்கேவ் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கு. ஆக்கேவ், ஆயின் கோஃப் பேத், 16வது எழுத்து, 19வது எழுத்து, 2வது எழுத்து, ஆக்கேவ். இந்த ஆக்கேவ்ங்கிற வார்த்தை இருந்தா யாக்கோவ் அப்படிங்கிற வார்த்தை வருது, குதிங்கால். இந்த ஆக்கேவ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அதுக்கு நீங்க கிராமட்ரியா போட்டீங்கன்னா, ஆர்டினல் கார்டினல் போட்டீங்கன்னா எவ்வளவு வருது பாருங்க. ஆக்கேவ் 172, ரெண்டையும் கூட்டுங்க, 209 சைடில் கூட்டுங்க. அப்ப யாருடைய குதிங்கால் அவன் நசுக்க வருவான்? தலையை அவர் நசுக்கிட்டாரு, ஆனா அவன் குதிங்காலை நசுக்க வருவான்னு போட்டிருக்குல்ல, நீ குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு போட்டிருக்குல்ல. அப்ப யாருடைய குதிங்காலை அவன் நசுக்க வருவான்? மணவாட்டியினுடைய குதிங்காலை தான் அவன் நசுக்க வருவான். சாத்தான் ஆண்டவர் யாரையெல்லாம் மணவாட்டியாக அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவங்களுடைய குதிங்கால தான் நசுக்க வருவான். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவன் நசுக்க வர்றான் பாருங்க. அப்படி வரும்போது ரோமர் 16:20 படி ஒரு நாள் வரப்போகுது, இப்படி நசுக்க வருவான் பாருங்க. அவ்வப்போது நம்மளை நசுக்கிட்டு தான் இருக்கான். அநேக வல்லமைகள் நமக்கு விரோதமாக எழும்பி எப்படியாவது நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கணும், நசுக்கணும்னு சொல்லி அவன் கிரியை செய்து தான் இருக்கான். ஆனா ஒரு நாள் வரும், அவன் இப்படியே காலமெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது.
நாம் தேவனுடைய வார்த்தையினால் அவனை ஜெயித்து ஒரு நாள் வரப்போகுது. ரோமர் 16:20 தேவன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்மளை இப்ப நசுக்கிட்டு இருக்கான்ல, ஒரு நாள் வரும். அந்த நாள்ல அவர் என்ன செய்வாரு? அவனை நம்ம காலுக்கு கீழே கொண்டு வந்து, அவர் காலால மிதிக்க மாட்டாரு. அதை கல்வாரியில் செஞ்சுட்டார், தலையை நசுக்கிட்டார், அவனுடைய திட்டங்களை நசுக்கிட்டார். இப்ப நம்மளை அவன் நசுக்கிட்டு இருக்கான், குதிங்கால நசுக்கிட்டு இருக்கான். மணவாட்டி சபையை அவன் பல விதங்களில் நசுக்குகிறான். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால நம்ம நிற்க வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவனை நம்ம காலுக்கு கீழே கொண்டு வந்து என்ன செய்வார்? நசுக்கி போடுவார். நம்ம அவனை ஜெயிப்போம். அவர் ஜெயித்தது மட்டும் இல்ல, நமக்கு அந்த ஜெயத்தை தருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நீங்க நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, நமக்கு ஒரு மேன்மையான அனுபவம் இருக்கு. என்ன? நீங்களும் நானும் தோல்வி அடைகிறவர்கள் அல்ல, வெற்றி மேல் வெற்றி அடைகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12-11 வாசிங்க, வாசி முடிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை சாத்தானை ஜெயித்தார்கள். அப்ப நம்ம எல்லாம் தோற்று போகிற கூட்டம் அல்ல, நம்ம யாரு? ஜெயிக்கிற கூட்டம். அப்போ அந்த வித்துக்குள்ள மறைந்திருக்கிற 5வது முத்து என்ன? மேன்மை. என்ன மேன்மை? வெற்றி வாழ்க்கை. அவர் சாத்தானை அவர் ஜெயித்தார், நம்மளையும் ஜெயிக்க வைக்கிறார், ஜெயிக்க வைப்பார். நம்ம காலுக்கீழ கொண்டு வந்து நம்மளை நசுக்கி நம்மளை ஜெயங்கொண்டவர்களாக, நமக்கு ஏன் நான் மேன்மைன்னு சொல்றேன்னா, நம்மளை ஜெயங்கொள்ள வைத்து வெற்றி பெற்றவர்களாக எங்க உட்கார வைக்க போறாரு? அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்க போகிறார். ஜெயங்கொண்ட சபையை சேர்க்க தான் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். இதெல்லாம் இந்த ஸ்திரீயினுடைய வித்துக்குள் மறைந்திருக்கிற அருமையான முத்துக்கள். என்னென்ன முத்தெல்லாம் பாருங்க. 1 தாழ்மை, 2வது தூய்மை, 3வது இனிமை. அது என்ன? அந்த இனிமை சமாதானம். 4வது என்ன? வளமை, சந்தோஷம், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கு. 5வது மேன்மை. அது என்ன மை? அது என்னது? ஜெயங்கொண்ட வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை. உலகத்தில் சொல்லுவாங்க, இந்த சில ஆட்களை யாராவது வசீகரம் பண்ணணும்னா மை போட்டு அவன் மயக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மை போட்டு மயக்கிட்டாங்க, அவளை என்ன பண்ணான்னு தெரியல, என்ன மை போட்டு மயக்கினான்னு தெரியல, அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் யெஷுவா வரும்போது அவருடைய பார்வை நம்ம பக்கமா திரும்பணும்னா இந்த 5 மை, இந்த 5 மை நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நம்முடைய மணவாளன் என் பிரியமே நீ என்னிடத்துல வா அப்படின்னு கூப்பிட்டுருவாரு. என்ன அந்த மை? தாழ்மை, தூய்மை, இனிமை, வளமை, மேன்மை. எல்லாம் நம்ம எழுந்து நிற்போம், கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருக்குள்ள இந்த 5 மை, 5 முத்துக்களும் அவருக்குள்ள இருந்துச்சு, அதை நமக்கும் தருகிறார். குருவை தொடர்கிற சீஷர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னா அவருக்குள்ள இருக்கிற இந்த 5 விதமான முத்துக்களும் நமக்குள்ளேயும் காணப்படணும். இல்லை நம்ம இந்த குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அந்த அடியை நம்ம பாடி அப்படியே நம்ம அர்ப்பணிப்போம். கடைசி ஜெபத்தை அருமையான நம்முடைய ஜான் பிரதர், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற செங்கல்பட்டு பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் ஜான் ஐயா வந்து கடைசி ஜெபத்தை செய்து அதோட நம்ம இந்த கூட்டத்தை நம்ம முடிக்க போகிறோம். எல்லாம் ஒப்பு கொடுத்தவர்களாக நம்ம பாடப்போகிறோம். எல்லா அர்ப்பணிப்போடு நம்ம பாடப்போகிறோம். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம்.
அவர் பாதையில் நடப்போம். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். வெற்றி வீரர்கள், வெற்றி பெறவங்க இப்படி ஸ்லோவா குருவை தொட இப்படியா பாடுறது? நல்லா கம்பீரமா, கொஞ்சம் டெம்போ நல்லா கூட்டுங்க, நல்லா கம்பீரமா பாடணும். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடு. ஆமென். எல்லாம் உணர்ந்தவர்களாக குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட. எல்லா கைகளை தட்டி எல்லா அந்த சந்தோஷத்தினால, அந்த சமாதானத்தினால, அவருடைய தாழ்மையினால, அவருடைய தூய்மையினால, அவருடைய மேன்மையினால், அந்த ஜெயத்தினால் நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடாபலா கபனா கரபனா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. திடாபலா கரபனா ஷபனா திடாபலா கரா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இமேஜ் ஹல்லேலூயா. இமேஜ் எல்லாம் உணர்ந்தவர்களாக ஜெயமடைவேன், நான் ஜெயமடைவேன் அவர் திரு வார்த்தையினால். எல்லாம் உணர்ந்து ஜெயமடைவேன். ஆண்டவரே உங்க நாமத்தினால நான் மகிழ்ச்சியா இருக்கப்பா. அதை பாடி நம்ம அப்படியே ஒரு ஒரு வெற்றியின் அனுபவத்தோடு நம்ம கடந்து போறோம். எல்லாம் அர்ப்பணித்தவர்களாக ஜெயமடைவேன், நான் ஜெயமடைவேன் நாமத்தினார். எல்லாம் உணர்ந்து ஜெயமடைவேன், நான் ஜெயமடைவேன் இயேசுவின் அடைந்திடுவேன், நான் அடைந்திடுவேன் அவர் தீர் சாயலதை. அடைந்திடுவேன், நான் அடைந்திடுவேன் அவர் தீர் சாயலதை. மகிழ்வடைவேன், மகிழ்வடைவேன், நான் மகிழ்வடைவேன் பரிசுத்த ஆவியினால். மகிழ்வடைவேன், நான் மகிழ்வடைவேன் பரிசுத்த ஆவியினால். உயிரடைவேன், நான் உயிரடைவேன் அவர் திரு வார்த்தையினால். உயிரடைவேன், நான் உயிரடைவேன் அவர் திரு வார்த்தையினால். ரெண்டு கரத்தை உயர்த்தி ஜெயமடைவேன், நான் ஜெயமடைவேன். எல்லாம் ஏகோபித்து இயேசுவின் நாமத்தினால் அடைந்திடுவேன், நான் அடைந்திடுவேன் அவர் திரு சாயலதை. அடைந்திடுவேன், நான் அடைந்திடுவேன் அவர் திரு சாயலதை. ஜானயா ஜோ.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை வேலையிலே ஆண்டவரே மேன்மையான ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலையிலே ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய மன்னாவை பரத்திலிருந்து ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவுக்கு கொடுத்ததுக்காகவே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரா இயேசுவே, இந்த பூமியிலே நீர் பிறக்காவிட்டால் ஆண்டவரே சாத்தானை நாங்கள் ஜெயிக்க முடியாது. ஆண்டவரே, பாவியாயிருந்த ஆண்டவரே நித்திய நரகத்துக்கு நாங்கள் போயிருப்போம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் ஆண்டவரே மானிட அவதாரமாக அடிமையின் கோலமாக இந்த பூமியிலே பிறந்தீர். ஆண்டவரே, நீர்தானே எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தை சொல்லி கொடுத்தீர். ஆண்டவர் 5 காரியங்களை ஆண்டவரே, தாழ்மை, தூய்மை, மேன்மை, பலவிதமான சத்தியங்களை 5 விதமான சத்தியங்களை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கறது மட்டுமில்லை, எங்கள் ஜீவியத்திலே கொண்டு வர ஆண்டவரே கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பரலோகம் பேச்சினால் அல்ல பலத்தினால் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுடைய கிரியிலே ஆண்டவரே காணப்பட ஆண்டவரே கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு குருவும், நீங்கள் தான் எங்களுக்கு தலைவரும், நீங்கள் தான் எங்களுக்கு ராஜாவுமாய் இருக்கிறீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய பாதத்தில் இருக்குது. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் இருக்கிறவர்களுக்கு அநேக ஆண்டவரே சத்தியங்கள் காணப்படுமே. ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கி நடக்கக்கூடிய உலகத்தில் பல பகுதியில் கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே ஆண்டவர் இந்த கால வேளையில் குடித்து வெறித்து அநேக ஜனங்கள் கிடப்பார்கள். அந்த பாவிகள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிக்கணுமே. ஆண்டவரே, அவர்களெல்லாம் ஆண்டவரே எங்களைப் போலவே உம்மை போலவே ஆண்டவரே எங்களை மாற்றணுமே. ஆண்டவரே, ஒரு காலத்தில் நாங்கள் பாவிகளும் துரோகிகளுமா சத்துருக்களுமா கிடந்த எங்களை கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து எங்களை ரட்சித்தீரே. இதுபோல் எத்தனையோ ஜனங்கள், கோடி கோடியான ஜனங்கள் இந்த உலகத்தில், இந்த சென்னை பட்டணத்தில் இன்னைக்கு கிடப்பார்கள் கர்த்தாவே. அவர்களெல்லாம் ரட்சிக்கணும், அவர்களெல்லாம் உம்முடைய பாதத்தில் வரணும், உம்முடைய ராஜ்யத்துக்கு வர ஆண்டவரை கிருபை செய்யும். இந்த இடத்துலையும் கூட இந்த இடம் காலியாக நிறைய இருக்கு ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தாவே நீர் கொண்டு வந்து நிரப்பன ஆண்டவரே. இந்த இடத்தை ஆண்டவரை நீர் விசாலமாய் மாற்றணுமே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்பட அநேக ஜனங்களை கொண்டு வரணும். உம்முடைய தாசன் ஆண்டவரே இன்னமும் ஆயிரமான ஜனங்களுக்கு எடுத்து பாவிக்கணுமே கர்த்தாவே. ஆண்டவர் வந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். குடும்பம் குடும்பமாக பேரு பேராக உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தாவே. ஆசீர்வதி ஆண்டவரே, எங்களை தாழ்த்துறோம் அப்பா, வெறுமையாக்குறோம். உம்முடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்கும். தாழ்த்துறோம் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உடலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாளருக்கு நடிமுடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எல்லா ஜெயவேந்தர் இயேசுவை அழைத்து கொண்டு நம்ம எல்லாம் போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஒருத்தர் வாழ்த்தி நம்ம கடந்து செல்வோம். ஆமேன், ஆமேன். யாருக்கா ஜெபிக்கணும் அப்படின்னா இந்த பிரதர் இருக்காங்க, ஜான் பிரதர் இருக்காங்க. எப்போதும் நீங்கள் என்கிட்ட தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜெபிக்கணும்னா பாஸ்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கூட நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். எல்லாம் நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை அவங்களும் கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மரணம் வரையும் தம்மை
நீ